கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டாம் ஓய்வு நாளில் காலவெளியில் உங்களை எல்லாம் இந்த யூடியூபின் மூலமாய் இந்த வசனத்தையும் ஆராதனையும் கேட்கும்படியாக வைத்த கருவிக்காய் கர்த்தரை சொத்திருக்கிறேன். இந்த 5ஆம் மாதத்தின் இந்த 2வது ஓய்வு நாளையும் தேவன் நமக்கு கருவியாய் தந்து எல்லாவற்றிலும் நமக்கு வல்லவரும் போதுமானவராய் இருந்து இமட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காப்பார் என்று சொல்லி கர்த்தரின் ஆராதனை வேலையில் நாம் எல்லாம் ஷோ பண்ணி கர்த்தர் தாமே இந்த நாளின் ஆராதனை பொறுப்பெடுக்கும்படியாக பேசுகிறதான வார்த்தைகளும் ஆராதிக்கிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக கண்களை ஓடி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2020ஆம் வருஷம் இந்த 5ஆம் மாதம் இந்த 2ஆம் ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க கூடி வந்தது மாத்திரமல்ல, இந்த நாள் ஆராதிக்கிற எங்களை ஆசீர்வதித்து எத்தனையோ இக்கட்டுகளின் சூழ்நிலையிலும் தடைகளின் மத்தியிலையும் தேவாவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு சுகம் பலன் தந்து எமட்டு வழி நடத்தி வந்த எபினேசர் இடைமைகளை நடத்துகிற என்ற நம்பிக்கையில தொடர்ந்து உண்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் இரு, எங்களோடு கூட நீர் ஆசீர்வாதம் இயேசு முழுத்த வகையிலும் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம் பாட்டு புத்தகத்தில் இருக்கிறதான 1602வது பாடல் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர் என்று சொல்லி யாத்திராகம புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்போது சமுத்திரம் குறுக்கே வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாக எழுதி நிற்கும்போது எகிப்தில் எங்களுக்கு பிறந்த குடிகள் இல்லை என்று சொல்லி ஆய்ந்த வனாந்தரத்தில் அடிக்க வந்தீர்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் யுத்தம் பண்ணி சமுத்திரத்தின் நடுவிலே 2ஆய் பிளந்து அவர்கள் கரையேறின பிற்பாடு 15ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று பாடின பாடலை கரங்களை கட்டி இமட்டும் 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் இந்த 2வது ஓய்வு நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த கர்த்தரை கரங்களை கட்டி நாம் எல்லாரும் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி கரங்களை கட்டி நாம் பாடலாமா? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவரே. கர்த்தர் என்பது இதகுமானம், கரம் பிடித்து என் ரட்சிக்குமானார். கர்த்தர் என்பது இதகுமானம், கரம் பிடித்து என் ரட்சிக்குமானார். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு உதவி கொடுத்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தது இனிமேல் நம்மை வழி நடத்துவார் என்று கரங்களை கட்டி அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆளுகளில் அவருக்கு உதவி ஆச்சரியமே அவர் செயலே. ஆளுகளில் அவருக்கு உதவி ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன்,
மகிழ்ந்து பாடுவே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே நான் மகிழ்ந்து பாடுவே நம்ம எல்லாரும் அவரை துதிகளில் பயப்படத்தக்க ஒரு துதிக்க முடியாது. கவலை தட்டி கவலை குறித்து நம்ம கிருபையால் அழைத்த நம் தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன் கிருபையால் அழைத்த நம் தேவனை கரம் குவித்து நாம் பாடுவோம் துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நாம் கம்பீரிப்போம் துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நாம் கம்பீரிப்போம் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே நாம் மகிழ்ந்து பாடுவே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே நான் மகிழ்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா. மகிமையாய் வெற்றி சிறந்த எம்மட்டும் வழி நடத்திய வினேஷன் நமக்கு எல்லாவற்றிலையும் கைவிட்ட போது பொருளாதார சூழ்நிலையில் மாறின போதும் சொந்தம் என்று சொல்லி நமக்கென்று வந்து சகல காரியத்தில் நமக்கு உதவி நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி கடந்த நாட்டு முழுவதும் காத்த தெய்வம் இனிவர் நாட்டில் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி கவலை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே எங்கள் சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இன்னைக்கு அநேக தேசங்களிலே சொத்துக்களும் சுகத்தோடு கூட வாழ்ந்தவர்களாம் மறித்து போய் இன்னைக்கு கலங்கி போயிருக்கிற நாட்கள் எல்லாம் தெய்வம் நமக்கு சொந்தமாய் இருந்து வழிநடத்தி வருகிறபடினாலே கவலை தட்டி நாம் பாடலாம். என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று நம்பிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை என்று சொல்லுவோம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உங்களும்புகளால் நான் சுகமானே உன் வார்த்தையினால் நான் வேலனானே உங்களும்புகளால் நான் சுகமானே உன் வார்த்தையினால் நான் வேலனானே நான் வேலனானே நான் வேலனானே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை எங்கள் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே பலவிதமான சூழ்நிலையும் வியாதிகளின் மத்தியில அவர் கிருபையினால் நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம். எம்மட்டிலும் நிர்மலமாக இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. கரை தட்டி கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் பாசத்தினால் திகைத்து போனேன் கிருபையினால் நான்
திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சங்கீத பகுதியை வாசிக்கலாம். நம்ம திருப்பதி பாஸ்டமாக சங்கீதங்களை வாசிப்பாங்க. வசிக்க வேண்டிய சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே இந்த 2020 வருஷம் இங்கு 4ஆம் மாதம் இந்த 2வது ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை நன்றியோடு கூட கொண்டு வந்தபடினாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியால் நாம் ஜெபிக்கலாம். ஒரு 2 நிமிடங்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகமே தவித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே எங்களை மாத்திரம் நேர்த்தியாய் நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் எங்களை வழி நடத்திவார் என்று சொல்லி பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கெல்லாம் எங்களை தப்புவித்த கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து அந்த உன்னதமானவருடைய மரங்களே சட்டையிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த காலங்களிலே நீர் எங்களோடு கூட பேசும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாளிலே துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு வேண்டி சுகம் பலன் தந்து நமக்கு மாத்திரம் தேவன் அல்ல. எத்தனையோ பேர் மறுத்து போயிருக்கார்கள். சொந்த பந்தங்கள் இழந்து போய் தாய்த்தாவுடன் மறுத்து போன நாட்களிலேயும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலின் தெய்வமாயிருந்து ஆறுதலான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய்கள் நம் தேசத்தை இந்த உலகத்தை விட்டே கர்த்தர் எடுத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும்படியாய் இந்த நாளின் தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்டதான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நேரம், ஒரு எச்சரிக்கையின் காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அவர் வந்துவிட்டார் என்றெல்லாம் இல்லை, வரப்போகிறார். ஏதும் சொல்லுது, வருந்தார் பிறந்தார். இந்த உலகத்துல 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் போகும்போது சும்மா கூட நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி பிற்பாடு நான் உங்களை வந்து கொண்டு போவேன் சொல்லியிருக்கிறார். இரக்கத்தின் காலங்கள் எல்லா கிருபையின் காலங்கள் நாம் முடிந்து ஆண்டவர் வருகையின் காலங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்தில் நடக்கும் என்று சொல்லி அதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டு வாசப்படியில இப்படியாய் ஒரு வாசகம் எழுந்தது. அந்த கேட்ல beware of dog அப்படின்னு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. உலக மனிதர்களே எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும் போது இந்த நல்ல நாளிலேயும் தேவன் சில வார்த்தைகளை சொல்லி நாம் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒன்று ஆண்டவருடைய வருகை வரணும், இல்லை இந்த உலகம் அடையணும், இல்லை நாம் மறித்து போகணும். இந்த 3 காரியங்களுக்கு நடுவில் தேவனை பற்றி கொண்டு தேவனோடு கூட உறவாடி எச்சரிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வேதம் இப்படியாய் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசேப்பு மோசே சொல்லும்படியாய் தேவன் கொடுத்த ஒரு வாக்கு. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுப்போம். இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருக்கணும். எங்க வேணாலும் போய் எச்சரிக்கை இல்லாமல் போய் அநேகர் இன்னைக்கு மறித்து போய் விபத்திலும் ஆபத்திலும் இருக்கிற நாட்களிலே வண்டி நல்லாவே ஓட்ட தெரியும், ஆனால் அவர்கள் வண்டி ஓட்டும் போது குறுக்கு ஏதாவது வருது விழுந்து மறித்து போன நாட்கள் உண்டு. அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த நாட்களிலே எச்சரிக்கையாய் இருக்க முடியாது. நம்மை உலகத்தை படைத்த தேவன் இந்த நாட்களிலே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயுமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி. எனக்கு அநேகர் எச்சரிக்கை இல்லாமே போகிறார். தேவ வாதத்தில் எவ்வளவுதான் வேத புத்தகத்தில் எத்தனை காரியங்கள், எத்தனை எச்சரிக்கையான காரியங்கள் இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசி குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், புளித்த மாமி குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், இந்த சிறுகளில் ஒருவனையும் அற்பமாய் இருங்களாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த வேதத்துல அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில ஒரு 3 காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி பகிர்ந்து கொண்டு நான் தேவனுடைய காரியத்தில் சமூகத்தை கடந்து போக ஆசைப்படுகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அப்படின்னு சொல்லும் போது அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது வேதாகமத்தில் பார்க்கும்போது இப்படி இருங்க என்று சில காரியங்களை கர்த்தர் சொல்லி இருந்தாலும் 3 காரியத்திலே முதல் காரியமாய் உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் ஒரே காரியத்தை, முதலாவது 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல நாளிலே அவர் சமூகத்தில் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வாக்கை இந்த 2ஆம் ஓய்வு நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளும் போது எதெல்லாம் நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற காரியம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாட்டு மட்டும் பாடும், மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி பாடுற அனைவர், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் பாட்டோடு நிறுத்தி கொள்றாங்க அனைவர். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல் 115ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீ மறந்தாலும் நான் மறந்தாலும், இந்த உலகமே கடவுளை மறந்தாலும், படைத்த தெய்வத்தை மறந்தாலும், அவர் உங்களையும் என்னையும் மறவாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் சொல்லுகிறது, அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு. அநேகர் மறந்துறாங்க, கஷ்டம் வருவது மட்டும் தேவனே தேவனே என்று. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் போல முதலாவது மறக்காதபடிக்கு, தெய்வத்தை மறந்து விடாதபடிக்கு, என் தேவன் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர், சகல விதமான காலத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுகிறவர், அவர் ஒரு நாளும் எனக்கு ஒரு பொல்லாப்பும் வராதபடி காத்துக் கொள்கிற தெய்வம் என்பதை நினைத்து, ஒருவேளை இனிவரும் நாட்களிலே ஆராதனை ஸ்தலங்கள் நமக்கு ஓபன் பண்ணும்போது, திறந்த வாசலை கர்த்தர் உருவாக்கும் போது, அவர் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் மறந்து விடாதபடிக்கு, தேவனை மறவாதபடிக்கு ஆராதனை காரியங்களில் வந்து அநேக பங்கு கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர் மறக்கிறது இல்லமா, உங்களையும் என்னை மறக்கிறது இல்லை சகோதரனே, அவருடைய ஆசீர்வதிக்கிறவர். 2வது காரியமாய் எதிலே நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது சொல்றார், கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது காரியத்தை குறித்து சொல்லும் போது, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். சரீரம் தன்னை தந்த பூமியிடத்திலும் ஆவி தன்னை தேவனிடத்திலும் போகிறதாம். ஏன்னா ஆத்மாவை உண்டாக்கினவர் கர்த்தர். அந்த ஆத்மா தேவனிடத்தில் போகும்போது சர்வ சிருஷ்டிக்கு எஜமான இடத்துல மரித்த பின்போ இல்ல அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போதோ, என் வேதம் சொல்ல, குற்றமற்றவர்களாய் காணாதபடிக்கு, நாம் குற்றமற்றவர்களாய் காணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும் போது தேவன் வேதம் சொல்வது, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் 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 எச்சரிக்கையாயிருங்கள். அதனால்தான் தாவீது சொல்றேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய அரண்மனையில பெரிய பெரிய அதிபர்கள் இருக்கிறதான பல பாதுகாப்பின் மத்தியில இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த கொரோனா தொற்று பரவி மரித்து போனவர்கள் உயிர் பரத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமில்ல, 4 சுவர் 2 ஜன்னல், இதற்கு மத்தியில நாம் போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களும் தயவு செய்து யாரும் மறந்து விடாதீர்கள். 2020 வருஷம் 5ஆம் மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாள் வந்திருக்க தேவ ஜனமே, எச்சரிக்கையாயிருக்கும் என்று சொன்னால், முதலாவது நம்மை அடிமை தனத்திலிருந்து மீட்டெடுத்து, பாவத்தில் மரித்து போயிருந்து, பாவத்தின் அடிமையிலே இருந்து நம்மை எல்லாம் மீட்டெடுத்து நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்த அந்த தெய்வத்தை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது சொல்லுது, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தர்கள் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆத்துமா தேவன் எப்போதும் துடிக்கிறதாய் தாவீது சொல்றது போல, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கும் போது கர்த்தர் இந்த வாரத்தில் நம்மை ஆசீர்வதித்தார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வேகமாய் வாசியுங்கள். தந்தை விடுதலை நான் வெறுக்கிறேன், தந்தை விடுதலை நான் வெறுக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, துரோகம் பண்ணாமல். உங்களை படைத்த ஆண்டவர் விசேஷித்த ஒரு ஆவி உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் போகிறது நான் உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போய் ஒரு தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் இதுவரைக்கும் உங்களோடு இருந்தேன், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை குறித்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் ஆவியானவராய் நம்மோடு கூட உள்ளாவி கொண்டிருக்கிறார். நாம் போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியனா, நமக்கு ஒரு பாதுகாவலா இருந்து நம்மை ஆசீர்வதித்து, ஆகையால் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லும்போது, ஓய்வு நாளை ஆசிரிக்க உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறார். ஆகவே நல்ல நாளில எச்சரிக்கையாயிருங்கள், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருங்கள் என்று, அவர் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை இந்த நாளில அடிமைப்பட்டிருந்த நம்மையெல்லாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவத்திலே மறித்து பாவத்திலே நம்மையெல்லாம் மீட்டெடுத்து நம்மை இம்மட்டும் சுகத்தோடும் பலத்தோடு கூட வைத்திருக்கிற கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது தேவனை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 3வது உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆவி நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம். ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்பட்டு தேவ கிருபைக்குள்ளாய் நமக்கு இருந்து இந்த ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருப்பது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் எல்லாம் கண்ண மூடி, ஆண்டவரை கொடுத்த இந்த வாக்குக்காய் என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கண்ண மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்து வாய் திறந்து ஆண்டவர் சோத்திர சொல்லு. ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்ட காரியங்களுக்கு இடைப்பட்ட நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. வாயை திறந்து சொல்லு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு தாவீதுக்கு சொல்லும்போது சாலமோன் சொல்லுவாங்க, சாலமோன் கட்டார் தாவீது சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு கர்த்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அவர் ஸ்தலத்தை குறித்து நீ எச்சரிக்கையாக என்று சொல்லி அவருடைய ஆவியில நிரம்புங்க, தேவனை தொடிங்க. அவர் எல்லாம் கருத்துதனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். மனோவாவை குறித்து சொல்றார், நீ எச்சரிக்கையாய். அம்மா அப்பா சொல்ற, நீ எதையும் தொடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய். கர்த்தர் அவரை நசரேயனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி
இந்த நல்ல நாட்களிலே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட நம்மை வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிகள் சொல்லி மட்டும் மறவாமல் நினைத்த கர்த்தர் இனியும் நம்மை மறவாமல் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கடவுள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். உம்மை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபிரேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபிரேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நாம் சென்று நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி அவருக்கு பலத்தான் சுகவீன நேரங்களை எல்லாம் சுகமாக்கி அவருடைய தழுவுகளால் நம்மை சுகமாக்கின கர்த்தர் நன்றியோடு ஒரு கண்களை மூடி ஆண்டு இருக்கிற இடத்துல இருந்து ஆராதனை. எங்கள் நிலவீன நேரங்கள் வேலன் தந்தீரையா. சொன்னாங்க நிலவீன நேரங்கள் தந்தை நிலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவமிதே. சுகமானே சுகமானே தழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவமிதே. நன்றி நன்றி ஐயா. சக்தி நமக்கு தேவ சமூகத்திற்கு துதிக்கிறோம். நன்றி
மறவாமல் நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உலாவினே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நினைத்தீரையா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. எல்லாரும் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த காலவெளிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உண்மை ஆராதித்தால் உண்மை நினைத்து நாங்கள் புகழ்ந்தாண்டவர் எம்மட்டும் காத்தேவினே. 121 சங்கீதத்தில் சொன்னது போல இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் வழங்குவதும் தூண்டுவதுமில்லை என்று சொல்லி எச்சரிக்கையான காரியங்களை நீங்கள் தந்து உண்மை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லி இந்த கொடுமையான நாட்களில் எங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லி 3வது காரியம் எங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தர். தொடர்ந்து நாங்கள் எச்சரிக்கையோடு வாழும்போது எந்தவிதமான நோய்களுமே நன்றி வாழப்படும். நாங்கள் வீட்டிலே எச்சரிக்கையாய் வாழும்போது, இந்த உலகத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்போது நீ சொன்ன இந்த பகுதியில் படுமாய் 3 காரியங்களை நாங்கள் இந்த வாரங்களில் நடத்தும் போது கர்த்தர்கள் மேலே ஒரு விசேஷ அபிஷேகத்தை தந்து வாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை நம்பி நாங்கள் கடந்து கொள்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த யூடியூப் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசு மூலம் வகையிலும் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிற்கும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இதனால கூடி வந்து பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.